ஹை ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத் மூவிக்கான ரிவ்யூ தான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த் வாட்சான படம் தான். அதாவது இந்த ஃப்ரென்ச்சைஸ்க்கான ஆடியன்ஸை கிட்டத்தட்ட இவங்க ஏமாத்தான் இருக்காங்க. வாங்க ரிவ்யூ எல்லாத்தையும் கிளியர் கிட்ட பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா, ஹியூமன்ஸோட ஹார்ட் டிசீஸ்க்கான ஒரு கியூரை டைனோசரோட பிளட்லேருந்து கண்டுபிடிக்கலான்ட்டு 3 டிஃப்ரெண்ட் டைனோசரோட பிளட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு அசசன் குரூப்பை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கைவிடப்பட்ட டேஞ்சரான ஒரு டைனோசர் ஐலாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போனாலும் தெரியுது இங்கே மியூட்டேட்டட் டைனோசர்ஸை முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தப்பாக போனதுனால தான் இந்த ஐலாண்டு விட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இப்போ இங்க மியூட்டேட்டட் டைனோசர் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த குரூப் இந்த ஐலாண்ட்ல மாட்டது இல்லாம ஒரு ஃபேமிலி வந்து இங்க மாட்டிக்கிறாங்க. அந்த குரூப் அவங்க வந்த வேலையை முடிச்சாங்களா இல்லையா, இவங்க எல்லாம் மொத்தமா தப்பிச்சு போனாங்களா இல்லையான்றதான் படத்தோட ஸ்டோரி. ஆஷுவல் ஜுராசிக் பார்க் அண்ட் வேர்ல்டோட அந்த டெம்ப்ளேட்டை தாண்டி இந்த படம் போகல. அதே டெம்ப்ளேட்ல தான் இருக்கு இந்த படமும். இந்த மூவியோட பிளாட் பிளஸ் மியூட்டட் டைனோசர் வச்சு கண்டிப்பா டிஃபரெண்டான படம் கொடுத்திருக்க முடியும். ஆனா அவங்க கொடுக்கல. அப்படியே படத்தோட பாசிட்டிவ்ன்றதை பார்த்தோம்னா, ஜென்ரல் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒருத்தான படமா இருக்கும். விஷுவல் கிராண்டான ஒரு குவாலிட்டியான படமா தான் அதை கொடுத்திருக்காங்க. சொல்லப்போனா டெக்னிக்கலா நம்ம சவுண்டான ஒரு படம் இது. டெக்னிக்கலா குறை சொல்ல முடியாத ஒரு படம் இது. செகண்ட் இந்த படத்துல டிஃபரெண்ட் டைனோசர்ஸ் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. டைனோசர் வச்சு அமைச்சிருக்க செட் பீஸ் எல்லாமே உண்மையா நல்லா இருந்துச்சு. அதுவும் ஸ்பைனோசாரஸ் மோசாரஸ் வச்சு அமைச்சிருக்க அந்த செட் பீஸும் நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி ஸ்பைனோசாரஸோட அந்த மாடல்ன்றது ரியலுக்கு அக்யூரேட்டா எடுத்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா அது தரையிலையும் தண்ணிலையும் வாழக்கூடிய ஒரு செமி அக்வாட்டிக் டைனோசர் இது. லைக் முதல்ல மாதிரி தான் ஜுராசிக் பார்க் 3ல தப்பா காமிச்சிருப்பாங்க. அதை இங்க சரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து டீரெக்ஸ் வச்சுமே ஒரு செட் பீஸ் அமைச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃபேமிலி நீர்வீழ்ச்சி ஓரமா துரத்திட்டு போற மாதிரி. அந்த இடத்துல நம்ம டீரெக்ஸ் ஸ்விம் பண்ணோம். டீரெக்ஸ் ஸ்விம் பண்ணுமான்னு கேட்டா டவுட் தான். படத்துல அப்படி காமிச்சிருக்காங்க. அடுத்து படத்துல காமிக்கப்பட்ட 2 மியூட்டட் டைனோசர் இந்த டைனோசர் கேங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ன ரோல் தான், ஆனா நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது படத்துல இந்த எல்லா பாசிட்டிவ் நான் சொல்லிட்டேன். இனி பாசிட்டிவ் பண்ணா நான் உருவாக்கி தான் எடுத்துட்டு வரணும் இங்க. சரி ஓகே, படத்துல நிறைய நெகட்டிவ் இருக்கு. இப்போ நெகட்டிவ் சைடு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரென்ச்சைஸோட ஆடியன்ஸை இவங்க டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. என்னையும் சேர்த்தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, ஒரு ஹாரர் சர்வைவல் ஜுராசிக் வேர்ல்ட் மூவி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அந்த மாதிரி இந்த படம் இல்ல. ஒரு ஆஷுவல் ஜுராசிக் வேர்ல்ட் படம் மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. அடுத்த மியூட்டட் டைனோசர் ஒரு கான்செப்ட் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. சொல்லப்போனா படத்தை ப்ரமோட் பண்ணவும் சேல் பண்ணவும் அந்த ஒரு விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பட் படத்துல அது எங்க 2 மியூட்டட் டைனோசர் தான் படத்துல காமிச்சிருக்காங்க. ஒன்னு மியூட்டடான் அதை ஓரளவு யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் அந்த டீரெக்ஸ்ன்ற டைனோசர் இந்த படத்துல கேமியோ ப்ளே பண்ணிருக்கு. இந்த படத்துல இந்த டீரெக்ஸ்ன்ற டைனோசருக்கு ஜுராசிக் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இண்டாமினோரெக்ஸ் அளவுக்கு நான் ரோல் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அதோட ஃபுல் லுக்க கூட பார்க்கலன்றதா உண்மை. கம்ப்ளீட்டா அது இருட்டிலே காமிச்சிட்டாங்க. அந்த டீரெக்ஸ் பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதோட பவர் என்ன, எபிலிட்டி என்ன, அதை பத்தி எதுவுமே ரிவீல் பண்ணாம ஒரு கேமியோ ப்ளே பண்ண வச்சிருக்காங்க. அதை சொல்லப்போனா மியூட்டட் டைனோசர்ன்ற கான்செப்ட் இந்த படத்துல ஒழுங்கா யூஸ் பண்ணல. அடுத்த மூவியோட ரைட்டிங் சைடு வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான ரைட்டிங் தான் இந்த படத்துக்கு பண்ணிருக்காங்க. எந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் கூட உங்களுக்கு எமோஷன் கனெக்ட்ன்றது சுத்தமா இருக்காது. எந்த கேரக்டர் செத்தா நம்மளுக்கு என்னன்ற மாதிரி நம்மளும் உட்காந்துருப்போம். நம்மளையும் தாண்டி படத்துல இருக்க கேரக்டர்ஸ்க்கு அந்த எமோஷன் கனெக்ட்ன்ற விஷயம் இல்ல. ஒரு கேரக்டர் செத்துனா டப்புன்னு மூவ் ஆகி போயிடுறாங்க. அடுத்த 2 சீன்ல நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு கேரக்டரோட பேர் கூட இப்ப ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. வேணா நான் ரிவ்யூக்காக ஞாபகம் வச்சு சொன்னா மட்டும் தான் உண்டு. அந்த அளவுக்கு தான் படத்தோட ரைட்டிங்குமே இருக்கு. இத்தனைக்கு இந்த ஃப்ரென்ச்சைஸோட ஓஜி ரைட்டர் ரிட்டனா இருக்காரு டேவிட் கோப். எந்த ஃபைனல்ன்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்த இந்த படத்துல ஃபேமிலின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச வரை நம்மளோட எமோஷன் கனெக்டுக்காக தான் அந்த ஃபேமிலின்ற ஒரு விஷயம் படத்துக்குள்ள வந்தது. ஆனா அந்த ஃபேமிலி மேலேயும் நம்மளுக்கு எந்த எமோஷன் கனெக்டும் கிடையாது. யாரும் செத்துறக்கூடாதுன்ற தாட்டை நம்மளுக்கு கிரியேட் பண்ணல அவங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஃபேமிலி பார்த்தா எனக்கு இரிட்டேட் தான் ஆச்சு. ஏன்னா ட்ரெயினோட மர்சனரிஸ் இந்த தீவிர கொடூரமா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபேமிலி எல்லா பிரச்சனை ஈஸியா தப்பிச்சு வந்துடுறாங்க. அது சுத்தமா ஏத்துக்கிற விதத்துல இல்ல. ஒருவேளை அதான் ஃபேமிலியோட பவரோ லைட்டா வண்டிச்சில என்னோட வாட அடிக்குதுல. அடுத்த இந்த படத்துல ஒரு சில லாஜிக் அடிக்கிற சீனுமே இருக்கு. படத்துல ஒரு சில இந்த மர்சனரி குரூப்பும் இந்த ஃபேமிலியும் ஒரு போட்ல வருவாங்க. அப்ப இவங்க ஸ்பைனோசாரஸ் சுத்து போட்டுரும். அப்ப இவங்க தண்ணியோட லோயர் பாயிண்ட் நோக்கி போட்ல போவாங்க. ஏன்னா தண்ணியோட லோயர் பாயிண்ட்க்கு ஸ்பைனோசாரஸ் வராதுன்னு. ஆனா அது செமி அக்வாட்டிக் டைனோசர் தரையிலே இருக்கும், தண்ணியிலே இருக்கும். தண்ணியோட லோயர் பாயிண்ட்க்கு ஒரு வராதுன்னு ஒரு கேள்வி வரும். அடுத்த போட் கரையில இருந்து மோதினதுக்கு அப்புறம் இவங்கள ஒரு ஆளா கரையில படுத்த ஸ்பைனோசாரஸ் பிடிச்சி தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஸ்பைனோசாரஸ் கரைக்கு வரும்ட்டு இந்த குரூப் வந்து காட்டுக்குள்ள ஓடுவாங்க. இல்ல நீங்க தற்குறீங்களாடான்னு கேட்க தோணுச்சு. சரி, இந்த குரூப்புக்கு அந்த அளவுக்கு டைனோசர் நாலேஜ் இல்லைனாலும் இந்த குரூப்ல டைனோசர் பத்தி தெரிஞ்ச ஒருத்தன் இருப்பான். அவனும் வாயது வந்து எதுவுமே சொல்லிருக்க மாட்டான். இப்படி படத்துல ஒரு சில லாஜிக் அடிக்கணும். படத்தை சுத்தி நிறைய மைனஸ் இருந்தாலும் ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டம் அண்ட் டொமினியன் அளவுக்கு படம் வஸ்தா இல்ல. கண்டிப்பா பார்க்குற அளவுக்கு ஒரு குட் மூவி தான். ஃபேமிலியோட தியேட்டர்ஸ்ல பாருங்க. படம் PG-13 படம் தான். படத்துல நிறைய டெத் இருந்தாலும் பிளட்டிங்கும் பெருசா தெரிவிக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. சரி ஓகே கைஸ், இதோட இந்த ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை கைஸ்.